வணக்கம் சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் கபிலன். இன்னைக்கு குரூப் 2க்காக இன்னைக்கு என்ன ஒரு சிலபஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, யூனிட் 5ல இதுக்கு முன்னாடி யூனிட் 9 இருந்தது. யூனிட் 5 இன்னைக்கு பார்க்க போறது. ஏன் அப்படின்னா, இதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரும். முன்னாடி எத்தனை கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்க? முன்னாடி எத்தனை கொஸ்டின்ஸ் வரும் தெரியுமா? யூனிட் 9ன்னு சொல்லி இதுல இருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இப்ப இதை ஒரே இதுல கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிறுவனம் சொல்லிட்டு 20 கேள்விகள். ஸோ இதுல 10 அதுல 10 மொத்தமா சொல்லிட்டாங்க. இதுல இருந்து கூட 20 வரலாம், எக்கனாமிக்ஸ்ல 10 இதுல 10 வரலாம், அப்படி இல்லைன்னா எக்கனாமிக்ஸ்ல 15 இதுல 5 வரலாம், அப்படி இதுல 15 அதுல 5 வரலாம், வாட்ஸ் எவர். ஓகே, பட் ஆனா இதுல பிரிச்சாங்க. ஓகே, இது வரைக்கும் தான் எக்கனாமிக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா? அந்த சார் எது வரைக்கும் மேடம் எடுத்திருக்காங்க? ஸோ கொஞ்சம் சொல்ல முடியுமா? யூனிட் 5ல அந்த சாரு லாஸ்ட் கிளாஸ் வந்து எது எடுத்தாங்க? இது வரைக்கும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்காங்களா? சரி, எஸ் ஆர் நோ? எடுத்திருக்காங்களா? என்ன எடுத்திருக்காங்க? டாபிக் எதை சொல்ல முடியுமா? ஏன்னா நான் அதை விட்டுட்டு நான் மற்றதை கவர் பண்ணுவேன், அதனாலதான் சொல்றேன். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகள், அவற்றை தேசிய மற்றும் பிற மாநிலங்களுக்கான குறியீடுகளின் ஒப்பாய்வு. சோ இது முடிச்சிட்டாங்க. சோ இதை விட்டுலாமா நானு? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எடுக்கணுமா? இதுவும் சரி, ஓகே, இதை ஃபுல்லாவே எடுத்துறேன். நான் தான் இந்த இதை ஃபுல்லாவே எடுக்க போறேன். இது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அதுக்கப்புறம் 2வது தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சிக்கும் பங்களிப்பு, அரசியல் கட்சிகளும் பல தரப்புக்கான நலத்திட்டங்களும். இது என்னன்னு எனக்கு தெரியும். நேத்தி நான் யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, திமுகவோட நலத்திட்டங்கள்னு, திமுக ஆட்சி காலங்கள் நலத்திட்டங்கள், அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சி காலங்கள்ல நலத்திட்டங்கள். இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸ்கீம்ஸ்ல கொடுப்போம். ஏன்னா அது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல வந்துடும். ஸோ இதுல கட்சிகளும் பலதரப்பட்ட மக்களுக்கு உண்டான நலத்திட்டங்களும் அப்படிங்கிறது பெரும்பாலும் யார் ஆட்சி பண்ணாங்கன்னா திமுகவும் ஏடிஎம்கே, அதாவது அதிமுகவும் தான் ஆட்சி பண்ணாங்க. ஸோ இப்ப திமுக முடிச்சாச்சு, அதிமுக முடிச்சாச்சு, இதுவும் சொல்லலாம். ஓகேவா? இடஒதுக்கீட்டு கொள்கைக்கான நியாயங்களும் சமூக வளங்களை பெறும் வாய்ப்புகளும். இப்ப நமக்கு இடஒதுக்கீடு எவ்வளவு? ரிசர்வேஷன் ஆரம்பத்துல நம்ம இந்த இதுல பார்த்தோம். 1911 ஃபர்ஸ்ட் ரிசர்வேஷனை சொன்னாங்க 1909. ஓகேவா? முஸ்லிம்களுக்காக கம்யூனல் அவார்டுங்கிற வார்த்தையை சொல்லி ரிசர்வேஷனை ஆரம்பிச்சு விட்டது பிரிட்டிஷ் காலங்கள்ல தான், முஸ்லிம்ஸ்க்காக. ஓகேவா? சோ இடஒதுக்கீட்டு கொள்கைக்கான நியாயங்களும். இது நமக்கு 69% இடஒதுக்கீடு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எத்தனை பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு இருக்கு? 48.5%. சோ இந்த பாத்தீங்களா, மத்திய மற்றும் தமிழக அரசு இடஒதுக்கீடு ஜூம் பண்ணுமா? 49.5%. மத்திய அரசு இடஒதுக்கீடு எவ்வளவுன்னா, இப்போதைக்கு வரைக்கும் ஓபிசி 27%, சுப்ரீம் கோர்ட்டு எஸ்சி எஸ்டி ஷெட்யூல் காஸ்ட் 15%, எஸ்டி 7.5%, டோட்டல் 49.5%. இதுல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இதுக்குள்ளேயே வந்துருவாங்க. இதுக்குள்ளேயே இன்க்ளூடிங் ஆஃப் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஓகேவா? ஓபிசி அண்ட் ஓசிலே வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வந்துருவாங்க. 10%. இது தெரியுமா? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10% வந்துருவாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு 49.5%. இதுக்கு மேல போகக்கூடாதுங்கிறது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். ஓகேவா? அது நம்ம இதுல பார்ப்போம், பாலிட்டி வர்றப்போ இது ரிசர்வேஷன் இதெல்லாம் பார்ப்போம். ஓகேவா? கிளியரா? அதுக்கப்புறம் 69% இடஒதுக்கீடு வழங்கியுள்ள மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான் அதிகமா இருக்கிறது. ஓகே, இது வந்து எந்த இதுல கொடுத்தாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். பட்டியல் வகுப்பினர் ஷெட்யூல் காஸ்ட்க்கு 18% தமிழ்நாட்டுல, பழங்குடியினருக்கு எஸ்டிக்கு 1%, பிற்படுத்தப்பட்டோர் 23%, அதுக்கப்புறம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 20%, இஸ்லாமியருக்கு 3.5%, கிறிஸ்தவர்களுக்கு மைனாரிட்டி மொத்தம் 69% எதுல கொடுக்குறாங்க? இருக்கிறதுலே வந்து அதிகமா இட ஒதுக்கீடு ஸ்டேட் ரிசர்வேஷன் பண்றது எங்க அப்படின்னா டாக்டர் மு கருணாநிதி அவர்களால 69% ஆக்கப்பட்டது. ஓகேவா? கிளியர்? ஓகே, வாங்க சிலபஸ்ல போவோம். சிலபஸ்
இப்ப இடஒதுக்கீடு பார்த்தாச்சு, சமூக வளங்கள் எதெல்லாம் பார்ப்போம், எல்லாமே பார்ப்போம். என்னென்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெளிவு பண்ணும்ல. தமிழ்நாட்டின் பொருளாதார போக்குகள், இங்க எப்படி எப்படிலாம் பொருளாதார போக்குகள் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியுமா, புரியுதா? பொருளாதார போக்குகள்னா என்ன அப்படின்னா, வேளாண்மை எந்த அளவுக்கு நடக்குது, இண்டஸ்ட்ரியல்ஸ் இங்க எவ்வளவு நடக்குது, மக்களுக்கு வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு, எப்படி பணம் வருது, ரெவென்யூ ஃப்ரம் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஃபாரின் கண்ட்ரிஸ், FIDIன்னு சொல்லுவாங்களா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மூலயமா. அப்புறம் நியாயங்களும் சமூக வளங்களை பெறும் வாய்ப்புகள், சமூக வளங்கள், சோசியல் வெல்ஃபேர். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் சமூக நல்லிணக்கம், சமூக பொருளாதாரம், தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் நலவாழ்வு ஹெல்த் எப்படி இருக்கு, தமிழ்நாட்டுல புவியியல் கூறுகள், பொருளாதார வளர்ச்சி, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்ப்போம். பப்ளிக் அவேர்னஸ், பொது நிர்வாகம், நலன் சார் அரசு திட்டங்கள், அவற்றின் பயன்பாடு, பொது விநியோக அமைப்பு, பப்ளிக் டெலிவரி சிஸ்டம், நிலவும் சிக்கல்கள், PDS சொல்லுவாங்க இல்லையா, பப்ளிக் ரேஷன் கார்டு, ரேஷன் கார்டு அந்த இதெல்லாம் வச்சு பண்ணோம் இல்லையா, PDS. ஸோ அந்த இது. அதுக்கப்புறம் தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்ப்போம், அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும். இதை இன்னைக்கு ஒரு இது பாத்துருவோமா, திமுக அதிமுக மட்டும் தானே பாத்துருவோமா. இதை பார்த்துட்டு தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடு, அப்புறம் தமிழ்நாட்டோட சமூக பொருளாதார வளர்ச்சி, சமூக மறுமலர்ச்சி, இது எல்லாமே ஒன்னொன்னா பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம மங்களகரமாக எதிலிருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னா, அரசியல் கட்சிகளும் பல தரப்பு மக்கள் நலத்திட்டங்களும். அரசியல் பிடிக்குமா உங்களுக்கு, அரசியல் பிடிக்குமா? இதுவும் இதுவும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திமுக தான் பார்ப்போம். காங்கிரஸ் கட்சி அடுத்ததுல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மூணாவது இதுல. ஓகே, இதுல என்னது, குரூப் 2 சிலபஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும். இதை பார்க்கலாமா? என்ன ஒண்ணுமே இல்ல, காங்கிரஸ், திமுக, அதிமுக, இது 3 தான் இருக்கு. அதோட நலத்திட்டங்கள் என்ன இருக்கு, இப்ப உள்ள ஸ்டாலின் ஆட்சி காலங்கள்ல என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்குன்னு உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தா தெரியும். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், நிறைய இது பாக்குறீங்க, ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கு. ஓகேவா? அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டம், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் வேரியஸ் சிஸ்டம்ஸ் ஆஃப் பீப்புள். ஓகேவா? வேரியஸ் செக்ஷன் ஆஃப் பீப்புள்ஸ். சரி வாங்க அதை பார்த்துருவோம். அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்குமான நலத்திட்டங்கள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுல என்ன இருக்கு இதை பார்ப்போம். அரசியல் கட்சிகள் என்பவை ஒருமித்த அரசியல் நோக்கங்களுடைய தனி நபர்களான தன்னார்வ அமைப்பு தான் அரசியல் கட்சியா உருமாறிட்டு. ஆரம்பத்துல பிராமணர் அல்லாதோர் சங்கம், அதுக்கு அந்த இதுல இருந்து ஆரம்பிச்சதுதான் எது, நீதி கட்சியா? சரி, ஓகே, இன்ட்ராக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சங்கமா ஆரம்பிச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிராமணர் அல்லாதோர் சங்கம்னு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அதுக்காக பத்திரிகைகள் ஆரம்பிச்சாங்க, ஹாஸ்டல்ஸ், ஃப்ரீ ஹாஸ்டல்ஸ் ஆரம்பிச்சு அவங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணி என்ன பண்ணாங்க. அது அரசியல் கட்சி அப்படின்னாலே ஒரு சோஷியல் குரூப்ஸ், ப்ரெஷர் குரூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னன்னா, மக்களுக்காக மக்கள்கிட்ட இருந்து ஓட்டு வாங்கி அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு போவாங்க. பட் இருந்த போதிலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆட்சி அதிகாரங்களை கைக்கு வந்த பிறகு அவங்க நலத்திட்டங்கள், சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை பார்க்கணும், அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை பார்க்கணும், வேலை வாய்ப்பை ஏற்படுத்தணும், நோய் நொடி அதாவது ஹெல்த் செக்டரை ரொம்ப செம்மையா வச்சுக்கணும், பண வரவு. ஓகேவா? டாக்ஸ் மட்டும் அவங்க ஜென்ரேட் பண்றதை விட அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணி, அதாவது கேபிட்டல், பெல் மாதிரி கம்பெனி, அப்புறம் போக்குவரத்து கழகம், அப்புறம் ஆவின் பால், இதெல்லாம் என்னது கமர்ஷியலா அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆனா மத்த இது இல்லாம என்ன பண்ணோம், 1 லிட்டர் பால் என்ன ரேட்டு, 1 லிட்டர் பால் என்ன ரேட்டு, ஆனா கவர்மெண்ட் இதுல என்ன ரேட்டு கொடுப்பாங்கன்னு பாருங்க. 1 கிலோ சர்க்கரை வெளியில கடையில என்ன ரேட்டு, ஆனா PDS, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படிங்கறதுல எப்படி அவங்க மானியத்தின் பேர்ல மக்களுக்கு நல்ல இது செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உற்று நோக்கணும். இதெல்லாம் ஒரு நலத்திட்டங்கள். அரசியல் கட்சிக்கு அரசியலை வளர்த்து மக்கள்கிட்ட மேனிஃபெஸ்டோ மூலியமா ஓட்டுகளை வாங்கி அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும். இதுதான் ஒரு அமைப்பு. ஓகேவா? ஒரு அமைப்பா இருந்து செய்யறதுதான் இது. ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களோ, அரசியலுக்கு டெபினேஷன் இதுதான். அரசியல் கட்சிகள் என்பவை ஒருமித்த அரசியல் நோக்கங்களுடைய தனி நபர்களான தன்னார்வ அமைப்போ
அல்லது ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களோ அவை அரசியலமைப்பு வழிமுறைகளுக்கு உட்பட்டு, ஓகேவா, கான்ஸ்டியூஷனுக்கு உட்படணும். ஓகேவா, இதுதான் நம்ம இந்தியனோட டியூட்டி. கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு அதிகாரத்தை பெறவும் தேசிய நலன்களை மேம்படுத்துவதற்கும் முயற்சி செய்கின்ற இது அரசியல். ஓகேவா, இந்த அரசியல் கட்சியோட வகைமுறை எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்சி முறை இருக்கு, இரு கட்சி முறை இருக்கு, பல துருவ அரசியல் கட்சிகள் கொண்ட கூட்டணி முறை இருக்கு. நம்ம இந்தியாவில் எதுனா இதுதான், இது நம்ம ஃபாலோ பண்றது இந்தியா இதுலதான். அதுக்கப்புறம் இந்த அரசியல் முறையில ஒரே கட்சி அரசாங்கத்தை உருவாக்கும் உரிமையை பெறுகின்றது. எடுத்துக்காட்டு சீனா கம்யூனிஸ்ட் கட்சி. ஓகேவா, இந்த ஒரு கட்சி முறையில ஒரே கட்சி அரசாங்கத்தை உருவாக்கும் உரிமையை பெற்றிருக்கு. கிளியரா? இரு கட்சி முறையில இரு அரசியல் கட்சிகள் வேறுபட்ட அரசியல் நோக்கத்துடன் சமமான பெரும்பான்மை பெற்று அரசாங்கம் அமைப்பதற்கான வாய்ப்பு கொண்டுள்ளது. எது அப்படின்னா, எடுத்துக்காட்டு அமெரிக்கா இதுதான் சொல்லுவாங்க. ஏன்னா 50 செனட் இருக்கு. ஆனா ஜனநாயகவாதிகள், குடியரசு கட்சிகள், ஓகே, டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக், இந்த 2 வகை தான் இருக்கு. டவுட் இருக்கா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டக்குன்னு சொல்லிடுங்க. அவசரமா போறேன், நான் வந்து பாயிண்ட்ஸ் இது பண்றேன், தேவையில்லாம போறேன் அப்படின்னா சொல்லிடுங்க. நம்ம இந்தியாவில பண்றது கூட்டணி ஆட்சி முறை. ஓகேவா, இதுல அதிகமா வந்து என்ன பண்றாங்க, கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. இப்ப இருக்கிற பிரதம மந்திரி தேர்ந்தெடுக்கப்பட்டது கூட்டணி ஆட்சி முறை தான். இந்த வாட்டி எலெக்ஷன்ல மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, ரொம்ப சொற்ப ஓட்டு, அதாவது பெரும்பான்மை அமைக்கல. ஓகேவா, பெரும்பான்மை அமைக்கல அப்படிங்கிறதுனால அவங்க யாரோட கூட்டணி வச்சு ஆட்சியை பிடிச்சாங்க அப்படின்னா, ஆந்திராவும் பீகாரையும் சேர்த்து ஜனதாதள் பார்ட்டி இருக்கு இல்லைங்களா. இந்திய அரசியல் முறையில பல அரசியல் கட்சிகள் இருப்பதுடன் அனைத்து கட்சிகளும் ஆட்சி அமைப்பதற்கு சமமான வாய்ப்பை பெற்றிருக்கிறது. இவை பெரும்பான்மை பெற்ற கட்சி அல்லது பெரும்பான்மை பெறாத ஒரே நோக்கம் கொண்ட பல கட்சிகள் ஒண்ணு சேரலாம். ஓகேவா, இந்த அரசியல் முறையில தான் நம்ம ஆட்சி முறை நடக்குது. இந்த பாருங்க, கூட்டணி மூலமாக மக்கள் ஆதரவு பெற்று அரசாங்கத்தை அமைக்கிறது. எடுத்துக்காட்டு இந்தியா மற்றும் பிரான்ஸ். சோ இது வேற ஒண்ணும் இல்ல. அரசியல் கட்சிகளோட பங்கு மற்றும் பணிகள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். அரசியல் கட்சியோட பங்கு, மக்களாட்சியின் தரம் மற்றும் செயல்திறனை உறுதி செய்வதற்கான பொறுப்பு உள்ளது யாரு அப்படின்னா அரசியல் கட்சிகளுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் அமைதியை வந்து நிலைநாட்டணும், நாட்டுல ஒற்றுமையை பேணி காக்கணும், சமூக நல்லிணக்கணம் ஆகியவற்றை பராமரித்தல் யாரோட வேலை அப்படின்னா பெரும்பான்மை பெற்று கவர்மெண்ட்டை ரன் பண்ணுவாங்க. யார் வந்து மெஜாரிட்டியா வந்து இருக்கிறாங்களோ அவங்கதான் வந்து அரசியல் கட்சிகளை வழிநடத்த செய்வாங்க. அந்த அரசியல் கட்சிங்கிறது ஏதோ ஒரு எலெக்ஷன் கமிஷன் வச்சு ஓட்டெல்லாம் போட்டு அடல்ட் சஃபரேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மூலயமா இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். அது மூலயமா என்ன பண்ணுவாங்க, ஆள் எடுத்து நம்ம அமைதியை உருவாக்கணும், இந்த அதாவது எக்கனாமிக்ஸ் வருமானத்தை ஜென்ரேட் பண்ணணும், நாட்டு மக்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ஹெல்த் சிஸ்டம், இது எல்லாத்துலயுமே அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இதுக்கு அவங்க வழிநாடு, இதுக்கு தான் வந்து சிஎம் இருப்பாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு கீழே ஒர்க் பண்றதுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், குரூப் 1 ஆஃபீஸர்ஸ், குரூப் 2 ஆஃபீஸர்ஸ், இதுக்கப்புறம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தனி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தனி, அதுக்கப்புறம் வந்து ரிவர் சிஸ்டம், நிதி, அதாவது நதி மேலாண்மை திட்டம், இது எப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒவ்வொரு அமைப்புகளை வச்சு கவர்மெண்ட்டை ரன் பண்றதோட வேலை தான் அரசியல் கட்சியோட வேலை. ஓகே, கிளியரா? ஓகே, அதிகாரிகளின் நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்தல் மற்றும் ஒழுங்கமைத்தல், இதுலதான் யார் வருவா அப்படின்னா மினிஸ்டர்ஸ் பிளஸ் அதிகாரிகள்னா யார் வருவா, குரூப் 1 ஆபீசர்ஸ், குரூப் 2 ஆபீசர்ஸ், குரூப் 4 ஆபீசர்ஸ், ஐஏஎஸ் ஐபிஎஸ், அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் கூட இதுல வரும். ஓகேவா, இதுல ஏதாவது தவறு நடந்தாலோ ஏதோ நடந்தாலோ கரப்ஷன் அந்த இதெல்லாம் நடந்தாலோ அனைத்துமே இதுல வந்துருவாங்க. அப்புறம் அரசாங்கம் மற்றும் பொதுமக்களிடையே ஒருங்கிணைந்த இணைப்பாக செயல்படுகின்றன. ஓகேவா, இதெல்லாம் யாரு பார்ப்பாங்க, அரசாங்கம் மற்றும் பொதுமக்களிடையே ஒருங்கிணைந்த இதுனா இதெல்லாம் இந்த விஓஓ, ஆபீஸ் அசிஸ்டன்ட், ஆர்ஐ, லோக்கல் ஆடிட் ஃபண்டு, இந்த மாதிரி வேலையில இருக்கிறவங்க என்னன்னா பொதுமக்களோட இன்டராக்ட் பண்ணி அவங்க அரசாங்க நலத்திட்டங்கள்லாம் போய் சேர்க்கறது தான் இந்த வேலை. இதுலதான் ஊர்ல என்ன பண்ணுவாங்க, ஏகப்பட்ட பிரசிடென்ட், ஊர் பிரசிடென்ட், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் இது, அதுக்கப்புறம் பிரசிடென்ட் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட்,
அதுக்கப்புறம் கட்சியில சேர்மன் போஸ்ட்ன்னு இருப்பாங்க இல்லையா, ஒன்றிய செயலாளர், ஒன்றிய குழு பொருளாளர், இவங்க எல்லாம் வருவாங்க இல்லையா, இவங்க எல்லாம் அந்த கட்சியில உள்ளவங்களே இதுல உறுப்பினரா இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா மக்களோட தொடர்பு கொண்டு மக்கள் நலத்திட்டங்களை போய் சேர்ப்பாங்க. இதுதான் அரசியல் முன்முயற்சிகள் மற்றும் பொது அனுபவங்களை நோக்கி மக்களை வழிநடத்துறது தான் ஒரு அரசியல் கட்சியோட வேலை. இது அரசியல் சிந்தனையை ஊக்குவிக்க செயல்படுது. அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக செயல்பாடுக்கான கருத்து மற்றும் தளத்தை விளங்குகிறது தான் இந்த அரசியல் கட்சி. இப்போ இதுல இருந்து என்ன தெரியும்னா, அரசியல் கட்சிங்கிறது என்ன, அதுக்கு மக்களுக்கு உண்டான தொடர்பு என்ன, அரசியல் கட்சிக்கும் அரசாங்கத்துக்கு உண்டான தொடர்பு என்ன, அவங்க எப்படி ஒரு மிடில் மேனா அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையில வந்து அரசியல் கட்சி வந்து நிக்குது. புரியுதா? ஓகே. கொள்கை அடிப்படையில அரசியல் கட்சியின் வகைகள்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பொது உடைமைவாதம், சமதர்மவாதம், தாராளவாதம், புதியவாதம், பாசிசம், நாசிசம் என்னென்னமோ சொல்றாங்க. அது என்னடா இடதுசாரி, வலதுசாரி? சோ இதெல்லாம் நீங்க என்னைக்காவது உங்களுக்கு டவுட்ஸ் வந்திருக்கா? இதுக்கப்புறம் பார்ப்போம். தமிழ்நாட்டுல சுதந்திரத்துக்கு முன்னாடி எத்தனை கட்சி இருக்கு, தமிழ்நாட்டுல சுதந்திரத்துக்கு அப்புறம் என்ன கட்சி இருக்கு, சுதந்திரத்துக்கு முன்னாடி என்னென்ன திட்டங்கள்லாம் வந்தது, சுதந்திரத்துக்கு அப்புறம் என்னென்ன திட்டங்கள்லாம் வந்துச்சு, தமிழ்நாட்டுலதான் பார்க்கணும். ஓகேவா? நம்ம இந்திய லெவலுக்கு போக வேண்டாம். இடதுசாரி, மையவாதம், வலதுசாரி. நீங்கள் கொடுத்த பொறுத்தவரை அட்டவணையை எடுத்து வடிவில் அப்படியே கொடுக்கிறேன் அப்படிங்கிறது சொல்றாங்க இல்லையா. இடதுசாரி, மையவாதம், வலதுசாரி. இதுல தனிநபர் விசஸ் சமூகம், இதுல எது வரும் அப்படின்னா, இடதுசாரினா தனி மனிதனுக்கு குறைவான உரிமையும் சந்ததியும் சமூக ஒற்றுமைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தல். ஓகேவா? வலதுசாரினா, இடதுசாரி நம்ம ஊர்ல இடதுசாரிங்கிறது எதை சொல்லுவாங்க, தனி மனிதனுக்கு குறைவான உரிமையும் சந்ததியையும் சமூக ஒற்றுமைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்துக்கிறது. டிஃபால்ட்டா எது இடதுசாரினாலே கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் வருவாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி, மார்க்சிஸ்ட் கட்சி, இவங்க தான் இடதுசாரியில வருவாங்க. ஓகேவா? வலதுசாரி மிகுதியான தனி மனித சுதந்திரமும் சமூக ஒற்றுமைக்கு குறைந்த முக்கியத்துவம் கொடுக்கறது யாரு? இப்போ வலதுசாரிங்கிறது எதை சொல்லுவாங்க அப்படின்னா, டிஎம்கே சொல்லுவாங்க, ஏடிஎம்கே சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பிஜேபி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து வலதுசாரி கட்சின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இவங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு கொள்கைக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மிகுதியான சமூக ஒற்றுமைக்கு, சோசியலிசம், அந்த இதுக்கு மட்டும் சொல்லுவாங்க. இவங்க வந்து எப்படின்னா தனி மனிதத்துக்காக இந்த லேபர் ஆக்ட் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இவங்க தான் வருவாங்க. ஓகேவா? தனி மனித உரிமைகளும் சமூக ஒற்றுமை நிலைபெறும் சமநிலை, ஓகே, ஈக்குவல் மையவாதம் சொல்லுவாங்க. பட் பெரும்பாலும் ஒவ்வொரு ஏரியாலையும் இடதுசாரி, வலதுசாரி இவங்க ரெண்டு பேரும் தான் ஆட்சி பண்ணுவாங்க. யாரோ ஒரு சைடு ஆட்சி பண்ணுவாங்க. இதுல அரசின் பங்கு என்ன பண்ணிருக்குன்னா, அதிகப்படியான பங்கு அதிகாரம் இருக்கும் அரசுக்கு. இதுல குறைந்த அதிகாரம் மற்றும் பங்கு இருக்கும், சிறப்பு செய்யப்பட்ட அதிகாரம் மற்றும் பங்கு இருக்கும். சமூக நலன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கம் குடும்பங்களுக்கும் தனிநபர்களுக்கும் சேவையாற்ற இது கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு இல்லைங்களா, இவங்க எல்லாம் இடதுசாரி. அப்புறம் அரசாங்கம் மக்களுக்கு சேவையாற்ற தேவையில்லை, தனிநபர்கள் தங்களுக்கு தாமே பொறுப்பேற்க வேண்டும்ங்கிற இந்த பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்தாங்க இல்லையா, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். இப்போ பிஜேபி இதுல அதிகமா சொல்றது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். அது இல்லாம குளோபலைசேஷன், இண்டிவிஜுவலைசேஷன் எல்லாம் வந்ததெல்லாம் இதெல்லாம் சேர்த்துதான் வலதுசாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இடதுசாரி, வலதுசாரி. ஓகேவா? இடதுசாரி இதுல ராணுவத்துக்கு குறைந்த முக்கியத்துவம் கொடுப்பாங்க, வலதுசாரியில அதிக முக்கியத்துவம் ராணுவத்துக்கு கொடுப்பாங்க. ஓகே, இப்ப நம்மளோட இதுலயும் அப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் பொருளாதாரம் எப்படி இருக்குன்னா, பொது உடைமை, தேசியமயமாக்கல், திட்டமிடல், அரசின் கட்டுப்பாடு எல்லாமே அரசு கையில தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சைனாலாம் சொல்லியாச்சு இல்லையா, எல்லாமே பொருளாதாரம், பொது உடைமை, தேசியமயமாக்கல், திட்டமிடல், அரசின் எல்லாமே வந்து அரசு கையில தான் இருக்கும். அவங்க தான் மேஜர் ரோல் பண்ணுவாங்க. எஜுகேஷன் அவங்க கையில தான் இருக்கும், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அவங்க கையில தான் இருக்கும். அட் த சேம் டைம் எல்லா ஒரு விஷயத்திலுமே அவங்க தான் இருப்பாங்க. ஆனா இதுல தனியார் நிறுவனங்களை விட்டுருவாங்க. சொல்லியிருக்கா, வலதுசாரி தனியார் நிறுவனங்களுக்கு அதிக சுதந்திரம், தனியார் மூலதன கொள்கை, அரசின் கட்டுப்பாடு குறைந்து காணப்படும் அப்படிங்கிறது. எதனால அப்படின்னா, எஜுகேஷன் சிஸ்டம் பிரைவேட்ல தான் இருக்கு, ஹாஸ்பிட்டல், ஹெல்த் சிஸ்டம் பிரைவேட்ல தான் இருக்கு, எதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கணுமோ அதெல்லாம் வெளியில இருக்கு. அப்படிங்கிறப்போ வலதுசாரி என்ன பண்ணுவாங்க, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். ஒரு அதாவது கவர்மெண்ட்டும் அதுல போட்டி போடுவாங்க, ஆனா பிரைவேட்டுக்கும் போட்டி போடுவாங்க. எதனாலனா போட்டியின் மிகுதியினால அவங்க சர்வீஸ் நல்லா பண்ணுவாங்க, காசு நிறைய வாங்கினாலும் சர்வீஸ் நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான். ஏன்னா அந்த இதுல வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, வலதுசாரி பிரைவேட் பர்சனுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது கலப்பு பொருளாதாரம், பொதுத்துறை மற்றும் தனியார் துறை இரண்டும் சேர்ந்து இயங்கும் நிலை உண்டு. இதே இது எதுல இருக்கு, இந்தியாலையும் இருக்கு. ஓகே,
இந்தியாவில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது பேசிக் தான். அரசியல் கட்சினா என்ன, இந்தியாவில் எப்படி இருக்கு, வலதுசாரினா என்ன, இடதுசாரினா என்னன்னு தெரியணும், மையவாதம்னா என்னன்னு தெரியணும். ஸோ ஒவ்வொரு இதுலயும் அந்த ஃபேசிசம், நேசிசம், மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட், சோசியலிசம், டெமோக்ராட்டிக், ஓகே, இது எல்லாமே உள்ளதுதான் இந்த அரசியல் டேர்ம்ஸ். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான சுதந்திர போராட்டத்தினாலும் தேசியவாதத்தின் எழுச்சியினாலும் இந்தியாவில் கட்சி முறைகள் வெளிப்பட்டன. என்னென்ன கட்சி முறைகள் வெளிப்பட்டன, இந்தியாவில் ஆரம்ப கால அரசியலமைப்புகள்லாம் எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வங்க பாஷா பிரகாசிகா சபை 1836ல ஒரு சங்கமா ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேவா? அதோட நிறுவனர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். அதுக்கப்புறம் உயரிய அரசு பதவிகளுக்கு இந்தியர்களை நியமித்தல், பத்திரிகை சுதந்திரம், ஜமீன்தார்களின் அடக்குமுறையை தடுத்தல், ஜமீன்தார்கள் அமைப்பு, வங்காள நில உடைமையாளர்களை சங்கம். இது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் எது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா இந்தியாவின் ஆரம்ப காலத்துல வங்க பாஷா பிரகாசிகா சபை. இதுதான் அரசியல் கட்சிக்கு ஃபர்ஸ்ட் தொடங்கறதுக்கு காரணம். ரெண்டாவது எது அப்படின்னா ஜமீன்தாரிகளின் அமைப்பு, வங்காள நில உடைமையாளர்கள் சங்கம் 1836. சோ இதுதான் உயரிய அரசு பதவிகளுக்கு இந்தியர்களை நியமிக்கிறது. IAS, IPS, இந்த ICS சொல்லுங்களா, இன்டகிரேட்டட் இதெல்லாம் சர்வீஸ். ஸோ அதுக்கெல்லாம் இதோட நிறுவனர் யாரு அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். அதுக்கப்புறம் ஜமீன்தார்கள் அமைப்பு, அதோட நிறுவனர் யாரு அப்படின்னா பிரசன்னகுமார் தாக்கூர், துவாரக்நாத் தாக்கூர் மற்றும் ராதாகாந்த் தேவ் அப்படிங்கிறவங்க. இது என்னன்னா நில உரிமையாளர்கள், ஜமீன்தார்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட உரிமைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் நில சுவந்தார்கள் தான் இதுல அரசியல்ங்கிற விஷயத்திலேயே அவங்க குதிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாம் நிறைய படிச்சவங்க. ஓகேவா? சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ல தான் யாரு தந்தை ராஜாராம் மோகன் ராய் எல்லாம் அதுலதான் இருந்தவர். அப்புறம் 1943ல பிரிட்டிஷ் சங்கம், 1943ல இந்தியாவோட பிரிட்டிஷ் சங்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சது. பிரிட்டிஷ் இந்திய சங்கம்னு ஆரம்பிச்சது. இதோட நிறுவனர் யாரு அப்படின்னா இங்கிலாந்தோட வில்லியம் ஆடம் என்பவரால் இது ஆரம்பிக்கப்பட்டது. ஆங்கிலேயரால தான் நிறுவப்பட்டிருக்கு. ஆனாலும் பிரிட்டிஷ் இந்திய சங்கம், ஒரு பிரிட்டிஷார் வந்து இந்தியாவுக்குள்ள இறங்கி ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறது, அதுதான் இதுல சொல்றாங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை நடத்தும் துறை மற்றும் நிலைமையை இங்கிலாந்து மக்களுக்கு தெரியப்படுத்துவது தான். ஓகேவா? இந்தியர்களின் நிலையை மேம்பட செய்தலும் இந்திய நோக்கத்தை அடையறதுக்கும் அரசியலமைப்பு மற்றும் சட்ட வழிகளை பின்பற்றுறது தான் இந்த சங்கத்தோட நோக்கம். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இந்திய கழகம் 1850 ஒரு அரசியல் கட்சின்னு உருவாகிறதுக்கு உண்டான ஹிஸ்டரி தான் இது. ஓகேவா? அடுத்துதான் நம்ம என்ன பார்க்க போறோம், நீதி கட்சி, அதுக்கப்புறம் சுயமரியாதை கட்சி, அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி, அதுக்கப்புறம் திமுக, அப்புறம் அதிமுக, அதுக்கப்புறம் திராவிட மறுமலர்ச்சி திட்டம் அந்த கட்சி, தேமுதிக, அப்புறம் வேற என்னென்ன கட்சிகள் இருக்கு, நாம் தமிழர் கட்சி, பாஜக. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறப்ப பாஜக பார்க்கணும், காங்கிரஸ் பார்க்கணும். ஸோ இவங்க எல்லாம் ஆட்சி பெறல, இருந்தாலும் அவங்க எல்லாம் ரோல் பண்றாங்க. கம்யூனிஸ்ட் இருக்கு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்கு, வேற என்னென்ன கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பிரிட்டிஷ் இந்திய கழகம் 1950ல வங்காள நில உடைமையாளர்கள் சங்கம் மற்றும் பிரிட்டிஷ் இந்திய சங்கம் இணைக்கப்பட்டு பிரிட்டிஷ் இந்திய கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா ஏற்படுத்தி பிரிட்டிஷ் இந்திய கழகம் 1951ல உருவாக்கப்பட்டது. ஓகேவா? அதுக்கப்புறம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தை அமைக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கை. நீதித்துறையை நிர்வாகத்துறையிலிருந்து பிரிக்கிறது கோரிக்கை. சோ இது ஒண்ணு. இது ரெண்டு. உப்பு, ஸ்டாம்பு ஆகியவற்றின் மீதான வரியை விலக்குதல், உயர் பதவிகளில் உள்ள பிரிட்டிஷ் அதிகாரிகளின் சம்பளத்தை குறைத்தல். இதோட இது என்னன்னா சாசன சட்டம். இந்த இதனால யாரு இந்த சாசன சட்டத்தை வர வைக்கப்பட்டதுன்னா பிரிட்டிஷ் இந்திய கழகம் 1851. ஓகேவா? இந்த நடவடிக்கைக்காக கவர்னர் ஜெனரலின் கவுன்சிலில் மேலும் 6 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. சோ இதெல்லாம் தான் ஒரு சங்கம், ஒரு அரசியல் கட்சினால நாட்டுல எந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அரசியல் மாற்றத்தை கொடுக்குறாங்க மக்கள் நலனுக்காக அப்படிங்கறதுதான். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான். சங்கமா ஆரம்பிச்சுதான், கழகமா ஆரம்பிச்சுதான் இப்போ என்னது பாத்துங்க, கழகம், பம்பாய் கழகம் 1852. இது யாரு அப்படின்னா ஜெகநாத் சங்கர்தேஷ், சர் ஜாம்ஷெட்ஜி, அதுக்கப்புறம் நவ்ரோஜி ஃபர்சுங்கி, டாக்டர் பாவ்தாஜி லாட், தாதாபாய் நவ்ரோஜி மற்றும் விநாயகர் சங்கர் தேஷ். இவங்க அனைவருமே எதோட, பம்பாய் கழகத்தோட உறுப்பினர்கள், தலைவர்கள். இவங்களோட இது என்ன நோக்கம் அப்படின்னா
சட்ட ரீதியான போராட்ட வழிமுறைகள் மூலம் பொது குறைகளை நிவர்த்தி செய்தல். கிழக்கிந்திய கூட்டமைப்பு 1966 இது முடிஞ்சு போச்சு. கிழக்கிந்திய கூட்டமைப்பு 1966 தாதாபாய் நவ்ரோஜி லண்டன்ல ஆரம்பிக்கப்பட்டது. அவரோட நோக்கம் என்னன்னா இந்தியர்களோட நலனை மேம்படுத்தணும். எங்க லண்டன்ல இங்கிலாந்தின் பொதுமக்களிடையே இந்தியர்களின் கேள்விகளை விவாதித்தல் மற்றும் அவர்கள் ஆதரவை திரட்டுதல். ஓகேவா, இது எல்லாமே செஞ்சதுதான் யாரு? தாதாபாய் நவ்ரோஜி. அப்புறம் பூனா சர்வஜனிக் சபை 1970 மகாதேவ் கோவிந்த ரானடே மற்றும் அவரது ஆதரவாளர் பூனேவில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த சங்கம். இந்த சங்கம் தான் பிற்காலங்கள்ல கட்சிகளா மாறுனுச்சு. அதுக்கப்புறம் இந்தியன் லீக் 1975 சிசிர் குமார் கோஷ் கல்கத்தால ஆரம்பிக்கப்பட்டது. சாதாரண மக்களிடையும் தேசியவாத உணர்வை ஏற்படுத்துறதுதான் இதோட நோக்கம், இந்த கழகத்தோட நோக்கம். அப்புறம் கல்கத்தாவில் இந்தியர்களுக்கான கூட்டமைப்பு எது 1876 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த இதுதான் பிரஸ் ஆக்ட்லாம் ஆரம்பிச்சாங்க. ஸோ ஆனந்த மோகன் போஸ் மற்றும் சுரேந்திரநாத் பானர்ஜி நோக்கம் என்ன அப்படின்னா மக்களின் அரசியல், அறிவுசார் மற்றும் பொருள் முன்னேற்றத்துக்காக சட்ட முறையான வழிமுறைகளை அவங்களுக்கு ஏற்படுத்தணும், அவங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறது தான். பொது அரசியல் நிகழ்ச்சியால் இந்திய மக்களை ஒன்று திரட்டுதல் முடியும் அப்படின்னு நம்பினது எப்போ அப்படின்னா கல்கத்தாவில் இந்தியர்களுக்கான கூட்டமைப்பு. ஓகேவா, இந்திய தேசிய கூட்டமைப்பு, அதுக்கு பேரு 1876 தேசிய கூட்டமைப்பு. இவங்க 1876 என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பாம்பே பிரசிடென்சி அமைப்பு 1885. அதுக்கப்புறம் தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இது எல்லாமே பெரோஷா மேத்தா, பக்ருதீன் தியாப்ஜி மற்றும் கேடி தலாங். இதோட நோக்கம் என்ன? இந்த அமைப்பை இல்பர்ட் மசோதா மற்றும் லிட்டன் பிற்போக்கு கொள்கைக்கு எதிராக உருவாக்கப்பட்டதான் இந்த பாம்பே பிரசிடென்சியோட அமைப்பு. இதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ். இது ஆரம்பிக்கப்பட்டது யாரு அப்படின்னா ஆலன் ஆக்டவின் ஹியூம். இதுதான் பகிரங்கமான எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இதுதான் ஒரு ப்ராப்பர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறது. இதுதான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஓகேவா, இவங்க தான் எக்ஸ்ட்ரீமிஸ்டா மாறினாங்க. அப்புறம் மாடரேட்டு, அப்புறம் டெரரிஸ்ட், அதி தீவிர அரசியல்வாதிகளா மாறினது இவங்க தான். ஸோ ஆலன் ஆக்டவின் ஹியூம் எப்போ 1885 ஆரம்பிச்சாரு. சட்டமன்ற மற்றும் அரசியல் பிரிவுகளில் இந்தியர்களின் அரசியல் பங்கேற்ப, சட்டமன்றம் மற்றும் அரசியல் பிரிவுகளில் இந்தியர்கள் பங்கேற்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஆலன் ஆக்டவின் ஹியூமனால 1885 ஆரம்பிக்கப்பட்டது. பட் இதுல நிறைய பேரு மெட்ராஸ், அது இந்த சபா மூலியமா தான் அதிக பேர் இதுல உள்ள நுழைஞ்சாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் சுப்பராஜ் கட்சி, சுயராஜ்ய கட்சி ஆரம்ப இது 1922 23 சுயராஜ்ய கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேவா, இதுக்கப்புறம் 12 சுயராஜ்ய கட்சி, ஸ்வராஜ் பார்ட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்வராஜ் பார்ட்டி 1922 23. அதுக்கப்புறம் 13 இதுல சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு இதுல நிறுவனரா இருந்தாங்க. இவங்களோட இலக்கு என்னன்னா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அதிகாரத்தை கையில பிடிச்சி அதுக்கப்புறம் பிரிட்டிஷோட அரசாங்கத்தை எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கணும்னு நினைச்சதான் இந்த சுயராஜ்ய கட்சி. இதான் சித்ரஞ்சன் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு. ஓகேவா, ரொம்ப ட்ரோலிங் ஆகுது எனக்கு. மோதிலால் நேரு சுயராஜ்ய கட்சி. அதுக்கப்புறம் உள்ளது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. ஓகேவா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இது எப்போ அப்படின்னா 1925 ஏற்படுத்தப்பட்டது. ஓகேவா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இது பழமையான கம்யூனிஸ்ட் அரசியல் கட்சிக்கும் மற்றும் இந்தியாவோட 8 தேசிய அரசியல் கட்சிகள்லயும் இதுவும் ஒண்ணுதான். ஓகேவா, இதை யார் நிறுவனர் பண்ணாங்க அப்படின்னா எம்என் ராய், அபானி முகர்ஜி, ஹர்ஷத் மோகனி. ஓகேவா, நிறுவனர் எம்என் ராய், அபானி முகர்ஜி, ஹர்ஷத் மோகனி. சோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை நிறுவனது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. ஓகேவா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை நிறுவனது யாரு அப்படின்னா எம்என் ராய், அபானி முகர்ஜி, ஹர்ஷத் மோகினி. இவங்களோட நோக்கம் எதுவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான தேசியவாதத்தை சர்வதேசத்துடன் இணைத்தல் மற்றும் அமைதியான முறையில சட்ட மறுப்பு இயக்கத்திற்கு இணையான ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறதா.
இவங்களோட நோக்கமா அப்போதைக்கு இருந்தது. அதுக்கப்புறம் 14 என்ன கட்சி ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் சோசியலிச கட்சி 1934. இது யார் அப்படின்னா ஜே.பி. நாராயணன், ஆச்சாரிய நரேந்திர தேவ் மற்றும் மீனோ மசானி. ஓகேவா? காங்கிரஸோட சோசியலிச கட்சி, சோசியலிஸ்ட் பார்ட்டி 1934. இதோட நிறுவனர் யாரு அப்படின்னா ஜே.பி. நாராயணன், ஆச்சாரிய நரேந்திர தேவ் மற்றும் மீனோ மசானி அப்படிங்கிறவங்க இத ஆரம்பிக்கப்பட்டது. காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டி 1934 ஆரம்பிச்சாங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா இந்த சோசியலிசத்தை ஆதரிக்கணும், இந்த இதுல கூட்டுறவு தொழிற்சங்கங்கள், சுதந்திரமான விவசாயிகள், உள்ளூர் அதிகாரத்துல பொருளாதாரத்துல கணிசமான பங்கை ஏற்படுத்தணும், எல்லாரும் சோசியலிஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை வச்சுதான் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 15 என்ன கட்சி இருக்கு அப்படின்னா சுதந்திர தொழிலாளர் கட்சி 1936. 15வது கட்சி சுதந்திர தொழிலாளர் கட்சி 1936 ஆரம்பிக்கப்பட்டது. இதோட நிறுவனர் யாரு? பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். எல்லாருக்குமே தெரியும். சுதந்திர தொழிலாளர் கட்சி 1934 யாரு? அம்பேத்கர் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இது. இது என்ன நோக்கம் அப்படின்னா இந்தியாவில் பிராமணிய மற்றும் முதலாளித்துவ அமைப்புகளுக்கு எதிர்த்து இந்திய தொழிலாளர் வர்க்கத்தை ஆதரிக்கிறதும் சாதி முறையை அகற்றுறதும். ஓகேவா? பி.ஆர். அம்பேத்கரோட நோக்கமும் இதுதான். அதுக்கப்புறம் 16வது அரசியல் கட்சி என்ன அப்படின்னா ஃபார்வர்டு பிளாக் 1939. ஓகே, ஃபார்வர்டு பிளாக் கட்சி 1939. இதோட நிறுவனம் எல்லாருக்குமே தெரியும், சுபாஷ் சந்திர போஸ். ஓகேவா? இவரோட நோக்கம் என்ன அப்படின்னா இவரோட நோக்கமும் அதேதான், ஒருங்கிணைப்பு குழுவை ஏற்படுத்தி அனைத்துமே. அப்புறம் 17 என்ன புரட்சிகர சோசியலிச கட்சி 1940. இதோட இது என்ன அப்படின்னா நோக்கம் என்னன்னா பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை வன்முறையிலேருந்து தூக்கி எறிகிறதும், அதுக்கப்புறம் அவங்கள என்ன பண்றதுன்னா சுதந்திரத்தை வாங்கணும், சோசியலிசத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கறதான் இவரோட கட்சி. இந்த கட்சி பேர் என்னன்னா புரட்சிகர சோசியலிச கட்சி. புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி, சோசியலிஸ்ட் கட்சி 1940. ஓகேவா? இது என்னன்னா வங்காள தாராளவாத இயக்கம், அனுசீலன் சமிதி, ஹிந்துஸ்தான் சோசியலிச குடியரசு, இது எல்லாமே அதிலிருந்து எடுக்கப்பட்ட நிறுவனர்கள் அனைத்துமே இந்த கட்சி ஆரம்பிச்சாங்க ஒன்றா சேர்ந்து. ஓகேவா? அதுக்கப்புறம் 18 அகில இந்திய பட்டியலினத்தவர் கூட்டமைப்பு 1942. இது யார ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1942 அம்பேத்கரால தான் ஆரம்பிக்கப்பட்டது. தலித் சமூகத்தின் உரிமைகளுக்காகவும் பிரச்சாரம் செய்தல், ஆங்கில இதழ் ஏற்படுத்துறது, அப்புறம் இந்திய குடியரசு கட்சியாக இதை உருவெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பண்ணது. என்னன்னா 1942 தலித் அகில இந்திய பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு, அகில இந்திய 18 1942 அகில இந்திய பட்டியலினத்தவர் கூட்டமைப்பு. இதை யார் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா இதுவும் அம்பேத்கர், ஓகேவா, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் மூலயமா ஆரம்பிக்கப்பட்டதுதான். சோ ஆக மொத்தம் 18 கட்சிகள் இந்திய லெவல்ல சுதந்திரத்துக்கு முன்னாடி இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல நீதி கட்சி, அது என்னென்ன இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா?
இப்போ ஓரளவுக்கு என்னென்ன கட்சிகள் எந்தெந்த சங்கம் இது எல்லாமே நீங்க இன்னொரு தடவை நான் அந்த மெட்டீரியலை கொடுக்கும்போது ஒன்ஸ் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வருது தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் என்னென்ன கட்சிகள்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் என்னென்ன ஜென்ரலாவே இது பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நீதி கட்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருந்தது. நீதி கட்சி, ரெண்டாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், மூன்றாவது சுயராஜ்ய கட்சி தமிழ்நாட்டில் இருந்ததுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் வேற என்னது, சுயமரியாதை இயக்கம். இவங்க அரசியலில் ஈடுபட மாட்டாங்க. இது யாரு, பெரியாரால் ஆரம்பிக்கப்பட்டது சுயமரியாதை இயக்கம். 5 திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கப்புறம் 6 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்புறம் 7 மறுமலர்ச்சி மதிமுக, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சி விசிக. அதுக்கப்புறம் இப்போதைக்கு இது எல்லாமே உயிரோட இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ். வேற என்ன இருக்கு? 10 அம்மா திராவிட முன்னேற்ற கழகம்னு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம். அப்புறம் நாம் தமிழர் கட்சி. அப்புறம் தமிழ்நாடு பிஜேபி இருக்கு, பாரதிய ஜனதா பார்ட்டி. தமிழ்நாடு பாரதிய ஜனதா பார்ட்டி பிஜேபி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 13 என்ன கட்சி இருக்கு? தேமுதிகவா? தேமுதிக. அதுக்கப்புறம் தேமுதிக. அதுக்கப்புறம் இப்போ என்ன? டிவிகேக்கு டெஃபினேஷன் என்ன? டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ், டிவிகே. இவ்வளவு கட்சிகள் இப்போதைக்கு உயிர்ப்போட இருக்கு. டிவிகேக்கு டெஃபினேஷன் என்ன? தமிழக வெற்றி கழகமா? தமிழக வெற்றி கழகம். ஏதோ நான் விட்டு போயிருக்கேனா? அதுக்கப்புறம் இருக்கு, ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கு. இப்போதைக்கு பெரும்பான்மையா மக்கள் மத்தியில ஆதரவு பெற்று மக்களுக்கு நல்லா தெரிஞ்ச கட்சிகள் இது. ஓகேவா? இது அணில ஏகப்பட்ட கட்சிகள்லாம் இருக்கு. அகில் பாரத் கட்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மட்டும் மேஜர் கட்சிகள். ஓகேவா? இதுல நம்ம தமிழ்நாட்டை ஆண்டது எந்தெந்த இது தெரியுதா? தமிழ்நாட்டை ஆண்ட இத்தனை கட்சிகள் இருந்தாலும் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகள் எத்தனை? 3. எக்ஸாக்ட்லி. எதாவது அப்படின்னா தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி 3 தான். 1 காங்கிரஸ், சாரி ஃபர்ஸ்ட் நீதி கட்சி தான் ஆண்டது. ஃபர்ஸ்ட் 1920 ரவுலட் ஆக்டுக்கு அப்புறம் எலெக்ஷன் நடந்து ஃபர்ஸ்ட் ஆண்டது நீதி கட்சி. ஓகேவா? இந்த நீதி கட்சியில தான் யாரெல்லாம் வருவாங்க? TM நாயர், தியாகராய செட்டி இதெல்லாம் வருவாங்க. என்னென்னலாம் கட்சிகள் இருக்கு அப்படின்னா மொத்தம் 21 கட்சிகள், 22 ஓகேவா கட்சிகள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. என்னன்னா நீதி கட்சி இருந்தது, திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அப்புறம் அஇஅதிமுக, அப்புறம் இந்து முன்னணி ராமகோபாலன்கிறாருனால 1980 காங்கிரஸ், டிஎம்கே. இது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் காங்கிரஸ், டிஎம்கே, ஏடிஎம்கே. ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம இருக்கணும். தமிழ்நாடுன்னு வந்துட்டாலே ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ 1920 நீதி கட்சி ஆட்சி புரிந்தது. அதுக்கப்புறம் நீதி கட்சி 1937 வரைக்குமே அதுதான். 36 திரும்பி காங்கிரஸ் வந்துச்சு ராஜாஜி தலைமையில. அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு பிறகு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் காங்கிரஸ் காமராஜ் தலைமையில என்ன நினைச்சு காங்கிரஸ் கட்சி
ஜெயிச்சுது. அதுக்கப்புறம் நாலாவது டிஎம்கே 1967 அண்ணாவோட தலைமையில திமுக ஆட்சி பிடிச்சது. ஓகேவா, இவங்களே தான் அடுத்தது யாரு வந்து திமுக காலங்கள்ல அண்ணா இறந்து போன பிறகு நாவலர் நெடுஞ்செழியன், அதுக்கப்புறம் கருணாநிதி, அதுக்கப்புறம் யாரு அஞ்சாவதா எம்ஜிஆர். அதிமுக கட்சிய தோற்றுவித்தது யாரு? எம்ஜிஆர். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் இவங்க மட்டும்தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் ஆட்சி பண்ணியிருக்காங்க? 5 பேர் தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. சோ மொத்தம் இதுல எத்தனை கட்சி இருக்குன்னா ஒண்ணு லிஸ்டா சொல்றேன் பாருங்க. நீதி கட்சி யாரோட துவங்கினாங்கன்னா டிஎம் நாயர், தியாகராஜ செட்டி 1916. திராவிட கழகம் ஈவேரால ஆரம்பிக்கப்பட்டது 1944. திமுக வந்து சிஎன் அண்ணாதுரை 1949. அஇஅதிமுக அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆரால ஆரம்பிக்கப்பட்டது 1972. இந்து முன்னணி ராமகோபாலன் அப்படிங்கிறவங்க ஆரம்பிக்கப்பட்டது 1980. அப்புறம் விடுதலை சிறுத்தை யாரு வந்து ஆரம்பிக்கப்பட்டாங்க நல்லா பாத்துங்க. விடுதலை சிறுத்தை கட்சியை திருமாவளவன் அவர்கள் ஆரம்பிக்கவில்லை, மலைச்சாமி அப்படிங்கிறவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே, விடுதலை சிறுத்தை இது தெரியுமா? விடுதலை சிறுத்தை அவங்க வழிதான் நடத்துறாங்க இப்ப தலைமை ஏற்று. என்னது இன்னும் ஆன்சர் தப்புங்கிறீங்களா? ஆன்சர் தப்புங்கிறீங்களா இல்ல வந்து தெரியாதுங்கிறீங்களா? விடுதலை சிறுத்தைய ஃபர்ஸ்ட் வந்து மலைச்சாமி. ஓகேவா, மலைச்சாமி எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னா அந்த கட்சி 1982. இப்ப அண்ணா ஆரம்பிக்கப்பட்டு இப்ப கலைஞர் வழி நடத்தலையே அந்த கட்சி. அதே மாதிரி இத விடுதலை சிறுத்தை கட்சி ஆரம்பிச்சது மலைச்சாமி அவர்கள் 1982. அதுக்கப்புறம் தான் திருமாவளவன் அவர்கள் அதை வழி நடத்துறாங்க இப்ப தலைவராக இருந்து. ஓகேவா, அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி ராமசாமி 1989 ஆரம்பிச்சாரு. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வைகோனால 1994. அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. மூப்பனாரு 1996 ஆரம்பிச்சாரு. அப்புறம் புதிய கீத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏசி சண்முகம் 2001. அப்புறம் புதிய தமிழக கட்சி கிருஷ்ணசாமி 1997. தேமுதிக விஜயகாந்த் 2005. அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி சரத்குமார் ஆரம்பிச்சது 2007. அப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி அப்புறம் ஜவஹர்லான்னு சொல்லுவாங்களே அவர் 2009 ஆரம்பிச்சாரு. அப்புறம் கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் எஸ் ராமசாமி கவுண்டர்னால ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் நாம் தமிழர் கட்சி சீமான் 2010 ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா இந்த நாம் தமிழர் கட்சி, இந்த நாம் தமிழருங்கிற கட்சியை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது யாருன்னா 1969 சிவந்தி ஆதித்தனார்னு சொல்லுவாங்க. அவங்கதான் வந்து தினத்தந்தியோட ஆசிரியர். அவங்கதான் அந்த இதோட இது அந்த பேரை வந்து அடுத்து யாரு யூஸ் பண்ணிட்டாங்கன்னா இவங்க தான் யூஸ் பண்ணிட்டது யாரு? நாம் தமிழர் கட்சின்னு. ஆனா அந்த கட்சியின் பேரை வச்சு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது சிவந்தி ஆதித்தனார், தினத்தந்தி பவுண்டர் அவர் தான். ஓகேவா, 1969. அப்புறம் தமிழக வாழ்வு கட்சி பண்ருட்டி வேல்முருகனால 2012 ஆரம்பிக்கப்பட்டது. அப்புறம் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஈஸ்வரன் ஈஸ்வரன் சொல்லுவாங்க 2013. அப்புறம் காந்திய மக்கள் கட்சி தமிழர் மணியன் சொல்லிட்டு 2014 ஆரம்பிக்கப்பட்டது. அப்புறம் மக்கள் நீதி மையம் கமலஹாசன் 2018 ஆரம்பிக்கப்பட்டது. இப்ப அவர் எங்க இருக்கிறாரு? கமலஹாசன் இப்ப என்ன போஸ்டிங்ல இருக்கிறாரு? ஏன்னா இப்ப நம்ம தமிழக அரசியலை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். சோ இதெல்லாம் தெரியும். எம்பியா, ராஜ்யசபா எம்பியா திமுகவோட கூட்டணி வச்சு இருக்கிறாரு. ஓகேவா, அதுக்கப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2018 ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ தமிழக முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகம் விஜய்னால எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? டேட் தெரியுமா? சோ இப்ப 2025. ஓகேவா, இந்த வருஷம் தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் எத்தனை கட்சிகள் இருக்கு? இது எல்லாமே வந்து தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் அண்ட் எலெக்ஷன் கமிஷன்ங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஓகேவா, எலெக்ஷன் கமிஷனால அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள். இன்னும் வந்து டிவிக்கு அங்கீகரிக்கப்படல, மக்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா கூட்டத்தை பார்த்தாலே தெரியுது. அட் த சேம் டைம் மற்ற கட்சிகள்லாம் இவங்கெல்லாம் வந்து தேர்தலில் நின்று எம்எல்ஏவோ எம்பியாவோ ஏதோ ஒரு இதோ ஜெயிச்சிருப்பாங்க. அதனாலதான். ஓகேவா, வாக்கு சதவீதம் அதிகமா வச்சிருக்கும். எனி டவுட்ஸ்? ஓகே, அதுக்கப்புறம் சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் என்னென்ன இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
இந்த கட்சிகள்லாம் ஒரு ஸ்கீம்ஸ் ஆரம்பிப்பாங்க இல்லையா, சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். இன்னைக்கு என்ன ஒரு டாபிக் தான் பண்ண முடியுமா, சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். அதுக்கு முன்னாடி திமுகவும் அதிமுகவும் நான் எடுத்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம இதை கடற்கன்னு முடிச்சிருவோம். சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் திமுக என்ன நடந்துச்சு, அதிமுக என்ன நடந்துச்சு, அதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா, ஏன்னா டைம் ரொம்ப குறைவா இருக்கு இல்லையா, அதனால நம்ம சீக்கிரம் முடிச்சிருவோம். ஓகே, பிடிஎஃப் கண்டிப்பா கொடுக்க போறோம். எதுக்கு இப்ப உள்ள இதுக்கும் இதுக்கும் கண்டிப்பா பிடிஎஃப் இப்ப கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி நான் என்னென்னத்துக்கு பிடிஎஃப் கொடுக்கணும், ஃபினான்ஸ் கமிஷன் பிடிஎஃப் கொடுக்கணும், யூனியன் அண்ட் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்னும் பேலன்ஸ் இருக்கு, இன்னும் அதை எடுக்கணும். ஓகேவா, டீட்டெயிலா எடுக்கணும். நான் ஆர்டிகல் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். டிபிஎஸ்பி, அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இதுக்கு நான் இன்னும் பிடிஎஃப் கொடுக்கணும். கரெக்டா கிடக்குறேன். இது இப்போ நான் வந்து சேர்த்து வச்சு கொடுத்துறேன், குவாலிட்டியும் கொடுக்குறேன். ஓகே, இப்போ திமுக ஆட்சியில என்னென்ன நடந்துச்சு, 1944 பெரியார் வந்து திராவிட கழகம்னு ஒண்ணு தோற்றுவிச்சாரு. ஓகேவா, தோற்றுவிச்சது எப்ப, திராவிட கழகம், இவங்க அரசியல்ல பங்கு பெற மாட்டாங்க, இதுதான் இவங்களோட கோட்பாடு. முன்னாடி பெரியார் அவர்கள் தலைவரா இருந்தாங்க, இப்ப யாரு, கி வீரமணி அவர்கள் இருக்காங்க. ஓகே, இதுல இருந்து பிரிஞ்சு வந்ததுதான், அண்ணாதுரையினால தோற்றுவிக்கப்பட்டதான் இந்த திமுக. திராவிட கழகத்திலிருந்து பிரிஞ்சதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1949 ஆண்டு செப்டம்பர் 17 திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் எந்த ஒரு இந்த தேர்தலில் அவங்க பங்கு பெறல. 1956 ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா, அதுல 52 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. ஓகேவா, பேச்சுன்னா ஒராசியஸ் பேச்சு. ஓகேவா, 1956 நடந்த தேர்தல 52 சீட்டு திமுக வாங்கியிருக்கோம், திமுக வெற்றி. ஓகேவா, அதுக்கப்புறம் திமுக என்ற அழைக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் 1952 ஆண்டு நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் பங்கேற்கல. அதுக்கப்புறம் 1956 52 சீட்டு வச்சு திமுக வந்து இடம் பெற்றிருந்தது. 1967 தேர்தலில் தான் 138 இடங்களை வென்று முதன்முறையாக ஆட்சியை பிடித்தது. ஆனா பெரும்பான்மை அமைக்க 118 சீட்டு போதுமானது. இவங்க எக்ஸ்ட்ரா என்னது 20 சீட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா, இதுல ஃபர்ஸ்ட் திமுக முதலமைச்சர் யாரு அப்படின்னா CN அண்ணாதுரை அவர்கள். அவங்க உடல்நல குறைவால இறந்து போனதுனால 1967 பிப்ரவரி 6ஆம் நாள் பொதுச் செயலாளர் அண்ணா தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார். ஓகேவா, 1967 பிப்ரவரி 6 இவர் இறந்த பிறகு நாவலர் நெடுஞ்செழியன் ஓகேவா தற்காலிக முதலமைச்சராக அவரு கொஞ்ச நாள் இது பண்ணி நடத்திட்டு இருந்தார். இவங்களோட ஆட்சி காலங்கள்ல என்ன நடந்துச்சு, அண்ணாவோட ஆட்சி காலங்கள்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, மெட்ராஸ் ப்ராவின்ஸுங்கிறது சென்னைங்கிறத தமிழ்நாடுன்னு மாற்றப்பட்டது. ஓகேவா, மெட்ராஸ் ப்ராவின்ஸுங்கிறத சென்னை மாநிலம் அப்படிங்கிறத தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. யாரு அப்படின்னா 1969 ஜனவரி 14. ஓகேவா, 1969 ஆண்டு ஜனவரி 14 அண்ணாவால் மாற்றப்பட்டது. 1968 ஜனவரி 23 தமிழக அரசின் மொழி கொள்கையை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா தமிழ் ஆங்கிலம் இருமொழி கொள்கையை. இதுவும் அண்ணா தான். இருமொழி திட்டத்தை அறிவித்தது யாரு, அண்ணா. அப்புறம் 1968 ஜனவரி 3 இரண்டாவது உலக தமிழ் மாநாடு சென்னையில நடைபெற்றது யாரு அப்படின்னா அவங்களும் அறிஞர் அண்ணானாலதான். அதுக்கப்புறம் அண்ணா அறிமுகப்படுத்திய சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டம் 1968 எப்ப கொண்டு வந்தது அப்படின்னா ஜனவரி 20. ஓகே, இவரு இருந்த கொஞ்ச காலங்களில் பண்ணியிருக்காரு. 1969 அண்ணா இருந்தது. நாவலர் நெடுஞ்செழியன் தற்காலிக முதல்வராக பணியாற்றினாரு. ஆனா அதுக்கப்புறம் 1969 இப்ப இறந்து போற வரைக்கும் யார் வந்து திமுக சார்பா முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்தாங்கன்னா டாக்டர் மு கருணாநிதி அவர்கள் தான். ஓகே, 1969 பிப்ரவரி 10 கலைஞர் மு கருணாநிதி தமிழக முதல்வராக ஃபர்ஸ்ட் பதவியேற்றார். எப்ப அப்படின்னா பிப்ரவரி 10 1969. ஓகேவா, பிப்ரவரி 10 இவர் தான். 1971 ஜனவரி 31 எலெக்ஷன் நடந்து திமுக பெரும்பான்மை பிடிச்சு திரும்பி ஆட்சி கட்டில உட்கார்ந்தாங்க. அப்பையில இருந்து அதிக நாள் முதலமைச்சராக இருந்தது தமிழ்நாட்டுல அப்படின்னா இவர் தான். ஓகேவா, இவரோட காலங்கள்ல என்னென்னலாம் நலத்திட்டங்கள் சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படிலாம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இல்லையா. அதுதான் இது. திரு மு கருணாநிதி அவர்களால ஆட்சி காலங்கள்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா
1969 அண்ணாதுரை மறைவுக்கு பின் முதல் முறையாக தமிழக முதல்வர் ஆனார். யாரு? கலைஞர் அவர்கள். 1971-74 இரண்டாவது முறையாக தமிழக முதல்வர். 89-91 எம்ஜிஆர் ராமச்சந்திர மறைவுக்கு பிறகுதான் யாரு இவங்க முதலமைச்சர் ஆனாங்க. 1996, 61, 2001 4வது முறை, 2006 2003 5வது முறை, 5 முறை இவரு சிஎம்ஆ இருந்திருக்கிறார். ஓகேவா? 5 முறை இவரு சிஎம்ஆ இருந்திருக்கிறார். சோ அவர் ஏற்படுத்தின நலத்திட்டங்கள், திமுக காலங்கள்ல என்னென்ன நலத்திட்ட உதவிகள்லாம் இருக்கு, இப்போ வரைக்கும் எப்படி கருணாநிதி முதல்வர் ஆனாரு, எத்தனை தடவை முதல்வர் ஆனாருன்னு பார்த்தோம். அவங்க வந்த பிறகு என்னென்னலாம் நலத்திட்டங்கள் நடந்துச்சு அப்படின்னா, 1972 அக்டோபர் 14 அப்புறம் கட்சி பொருளாளராக இருந்த எம்ஜிஆர் வந்து திமுகல இருந்து விலகிட்டாரு. அவரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேவா? ஆனா வெளியே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கப்புறம் 1989 கிட்டத்தட்ட 10 வருஷமா 1972 ஆரம்பிச்ச பிறகு அதுக்கப்புறம் அந்த 71 டு 5 வருஷம் இல்லையா, 1971 டு 1975 வரைக்கும் எமர்ஜென்சி, மிசா, அதுக்கப்புறம் வந்து இன்டர்னல் ரிபலியன்ஸ், இந்த எமர்ஜென்சி பீரியடுங்கள இருந்ததுனாலும் ஆட்சி ஒழுங்கா நடத்தலனாலும் அதுக்கப்புறம் 1975 இருந்து 1988 வரைக்கும் யாரு? இவர் தான் ஆண்டிருக்கார், எம்ஜிஆர் தான் ஆண்டிருக்கிறார். ஓகேவா? அதுக்கப்புறம் இவங்களால வர முடியல. அதுக்கப்புறம் கருணாநிதி என்ன நல்லா நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னா, கருணாநிதி காலங்கள்ல 1969 1976 வரைக்கும் பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் இது ஆரம்பிச்சது. பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் இதுல என்னது? நீர் தேக்கம் பண்றது, அதுக்கப்புறம் வந்து இரு மாநிலங்களுக்குள்ள மின் உற்பத்தி, பாசன வசதி, குடிநீர் வடிகால், இந்த தொழிற்சாலை, அதாவது மின் தொழிற்சாலை அமைக்கிறது, இது எல்லாமே பண்ணதுதான் இந்த பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம். ஓகேவா? இது எந்த மாநிலத்துக்கு, 2 மாநிலத்துக்கு இது பெனிஃபிட்னா கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும். அதுக்கப்புறம் தான் கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சியில தமிழ் வளர்ச்சிக்காக தனியாக அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த காலங்கள்ல தான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலாக மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை எழுதிய நீராறும் கடலெடுத்த என்ற பாடலை அறிமுகப்படுத்தினதோ கலைஞர் காலங்கள்ல. ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் என்ற கருணாநிதி பெயர்ல இயக்கப்பட்ட பேருந்துகளுக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்திரம் செஞ்சாரு. அப்புறம் 1969 ஜூன் 13 தமிழ்நாடு வேளாண்மை தொழிலாளர் நியாய ஊதிய சட்டம் இயற்றப்பட்டது இப்பதான். அப்புறம் 1970 பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம் தொடங்கப்பட்டது. ஓகேவா? அப்புறம் 1977 உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் நிறுவப்பட்டது. அப்புறம் 71 கண்ணொளி வழங்கும் திட்டம். ஓகேவா? கண்ணொளி. அப்புறம் 1973 இலவச சைக்கிள் ரிக்ஷா வழங்குறது. 1974 ஊனமுற்றோர் மறுவாழ்வு திட்டம். அப்புறம் 1974 அகர முதலியை பல தொகுதிகளாக வெளியிட்டதற்கான அகர முதலி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சாங்க. 75 அனாதை சிறுவர் மற்றும் மகளிர் மறுவாழ்வு திட்டம். அதுக்கப்புறம் 1969 அக்டோபர் 2 அன்று மத்திய மாநில அரசுகளுக்கான இந்த ராஜமன்னார் குழு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? எஜுகேஷனல் இதுக்கு. அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் சொல்லுவாங்க. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான உறவுகள் பற்றி ஆய்வு செய்ய ராஜமன்னார் குழுன்னு ஆரம்பிச்சது கலைஞர் காலங்கள தான். அப்புறம் 74 ஏப்ரல் 20 மாநில சுயாட்சி கோரும் தீர்மானத்தை ஏற்படுத்தினதும் இவர் தான். அப்புறம் 76 முதல் 89 வரை அஇஅதிமுக, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செஞ்சதுனால திமுக ஆட்சியர் செல்ஃப் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆரம்பிக்க முடியல. ஓகேவா? அப்புறம் அந்த ராஜமன்னார் குழுல என்னென்னலாம் பரிந்துரைகள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு தேவையில்லை. ஓகேவா? அப்புறம் சிப்காட் தொடங்கப்பட்டது. ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்பரேஷன் 1972 சிப்காட். ஓகேவா? சிப்காட் 1972 சிப்காட் ஆரம்பிக்கப்பட்டது கலைஞர் பீரியட்ல தான். ஓகேவா? ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் காம்போசிஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேவா? கோஆபரேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற பேர்ல ஆரம்பிக்கப்பட்டது. அப்புறம் உயர்கல்வித்துறை உருவாக செஞ்சது. நெடுஞ்சாலைத்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை, சமூக சீர்திருத்தத்துறை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை, டைட்டில் பார்க்கு, அப்புறம் உள்ளாட்சித்துறை,
அப்புறம் பெரியார் சமத்துவபுரம் அப்படின்னு சொல்லிட்டு 1997-98. அப்புறம் வந்து உழவர் திட்டம், அப்புறம் வருமுன் காப்போம் திட்டம், அப்புறம் கால்நடை பாதுகாப்பு சட்டம், பள்ளிகள்ல உணவு அதாவது வாழ்வழி திட்டம், அப்புறம் விவசாய தொழிலாளர் வாரியம், தொழில் நலன்துறை, அப்புறம் மதுரை ஹைகோர்ட்டு, இலவச பேருந்து பயணச்சீட்டு, அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், சேமிப்பு சிறுவர்கள் கடன் திட்டம், அப்புறம் வில்லேஜ் மினி பஸ் திட்டம், எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு திட்டம், தூர்வாரும் திட்டம், வில்லேஜ் சிமெண்ட் ரோடு, அப்புறம் கூட்டுறவு அமைக்கும் இதெல்லாம் எல்லாமே ஆரம்பிக்கப்பட்டது யாருனால அப்படின்னா டாக்டர் மு கருணாநிதி அவர்கள்னால. ஓகேவா? 1996 மெட்ராஸ் என்பது சென்னை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இவரோட தான். 97 தமிழகத்துல முதல் உழவர் சந்தை மதுரையில துவக்கப்பட்டது இவர் தான். 2006 ஜூன் 3 ₹2 1 கிலோ அரிசி வழங்க திட்டத்தை ஆரம்பிச்சது இவர் தான். ஓகேவா? சோ 2006 பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறந்த நாளான ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக அறிவிக்கப்பட்டதும் கருணாநிதி அவர்கள் தான். 2006 நவம்பர் 11 வேலையில்லா இளைஞர்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டமும், 2006 டிசம்பர் 1 வருமுன் காப்போம் திட்டம், அப்புறம் இலவச எரிவாயு அடுப்பு வழங்கும் திட்டம், கேஸ் 2007 ஜனவரி கேஸ் சிலிண்டர் கேஸ், அப்புறம் பொறியியல் மற்றும் மருத்துவக் கல்லூரிகளுக்கு மாணவர் சேர்க்கைக்கான எக்ஸாம் தூக்குனது. ஓகேவா? ஜூம் பண்ணுமா? சோ தெரியுதா? இந்த குழுவில் பிறந்தது தமிழக நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. யாரால? ஆனந்த கிருஷ்ணன் தலைமையில நீட்டு, அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. அப்போதைக்கு படிச்சிருந்தோம்னா காசு கொடுத்து நம்ம படிச்சிருக்கலாம். 2007 ஜனவரி 1 முதல் தமிழ்நாட்டில் வாட் வரி அமலுக்கு வந்தது. வேட் டாக்ஸ் இருக்குல்லையா அது. 2008 செப்டம்பர்ல இலவச அவசரகால மருத்துவ உறுதி திட்டம் ஆம்புலன்ஸ். 2009 உயர்காக்கும் உயர் சிகிச்சைக்கான கலைஞர் காப்பீட்டு திட்டம், அப்புறம் பள்ளிகள்ல கட்டணம் வசூலிப்பதை முறைப்படுத்த அந்த அமைப்பு, தமிழ்நாடு பள்ளிகள் கட்டண வசூல் அந்த 2009 இயற்றப்பட்டது. அப்புறம் 2010 மார்ச்ல புதிய சட்டமன்ற வளாகம் திறந்தது. அப்புறம் தமிழ்நாடு சமச்சீர் பள்ளி முறை சட்டம், பள்ளி கல்வி. அதுக்கப்புறம் 2010 ஜூன் 23 முதல் 27 வரை கோவை மாநகரில் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தினது. அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன்ல 2011 நடந்த எலெக்ஷன்ல தோத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இப்ப வந்திருக்கிறது யாரு அப்படின்னா 2021 மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு என்னென்ன நலத்திட்ட உதவிகள்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஓகேவா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, கொரோனா காலங்கள்ல இல்லம் தேடி கல்வி சொல்லலாம். இல்லம் தேடி கல்வி. அதுக்கப்புறம் பிங்க் பஸ், அதாவது பெண்களுக்கு இலவச பஸ் விட்டது, இலவச பஸ். அதுக்கப்புறம் சிஎம், அதாவது முதல்வர் மெடிக்கல். ஓகேவா? அப்புறம் என்னது, இல்லம் தேடி மருத்துவம் ஆரம்பிச்சாங்க. இல்லம் தேடி மருத்துவம். அப்புறம் நமக்கு நாமே திட்டம். அப்புறம் காலை சிற்றுண்டி எங்க ஸ்கூல்ல எல்லாம். அப்புறம் வேற என்ன, இதெல்லாம் மு க ஸ்டாலின் அவர்களால திமுக ஆட்சி காலங்கள்ல ஏற்படுத்தினது. ஓகேவா? இதுக்கப்புறம் ஏடிஎம்கே என்னன்னு பாத்துருவோம். கிளியரா? ஓகே. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இவ்வளவு போதும். ஓகேவா? ரொம்ப நிறைய எல்லாம் படிச்சு ரொம்ப டீட்டெயில்டாலாம் போக வேண்டாம். நம்ம எலிமினேஷன் மெத்தட்ல நீங்களே பாஸ் பண்ணிடுவீங்க அந்த விஷயத்தெல்லாம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா. அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அஇஅதிமுக. அஇஅதிமுக இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரட்சி தலைவர் என்றும் மக்கள் தலைவர் என்றும் போற்றப்படும் யாரு? எம்ஜிஆர். மருதூர் கோபால மேனன் ராமச்சந்திரன், இவரு 1972 அக்டோபர் 18 எப்போ ஓபன் பண்ணாரு அப்படின்னா அக்டோபர் 18
1972 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியை தோற்றுவித்தது எப்போ அப்படின்னா அக்டோபர் 18. அப்புறம் அந்த கட்சியோட பெயரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சாரு. 1973 முதலாக திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்றார். ஃபர்ஸ்ட் திண்டுக்கல்ல தான். ஓகேவா? இவர் எத்தனை முறை ஆட்சி பண்ணியிருக்காருன்னா 1962 மேலவை உறுப்பினர் எம்எல்சி இருக்கு இல்லையா, திமுகவோட எம்எல்சி. 1967 பரங்கிமலை தொகுதியின் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர். 1967 இவர் எம்எல்ஏ. ஓகேவா? 1972 அக்டோபர் 13 திமுகவில இருந்து வெளியேறினாரு. 1972 அக்டோபர் 18 அதிமுக உதயம். 1975 முதல் 87 வரை கிட்டத்தட்ட 10 வருஷம் வரை தமிழக முதல்வராக யார் ஆட்சி புரிந்தார் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள். அதுக்கப்புறம் அந்த கட்சியை வழிநடத்தினது யாரு? இவர் எம்ஜிஆர் காலங்களில் என்னென்ன நலத்திட்ட உதவிகள்லாம் நடந்தது அப்படின்னா 18/10/1972 தொடங்கினாரா. அப்புறம் பியூசி 10வது 12வது +3 என்ற கல்வி முறையை அறிமுகப்படுத்தினதே எம்ஜிஆர் தான். பியூசின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 10th 12th +3 இந்த கல்வி முறையை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா எம்ஜிஆர். 1974 நடைபெற்ற பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமைச்சது. அப்புறம் 74 நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 131 இடங்களை கைப்பற்றி ஆட்சிக்கு வந்தது. ஓகேவா? 131 இடம். சோ 77 இருந்து எம்ஜிஆர் தமிழக முதல்வராக பதவியேற்று 1987 வரைக்கும் இருந்தாரு. 1978 தமிழகத்தோட 10வது 12+3 என்னும் கல்வி முறை அமலுக்கு வந்தது. சென்னையில அண்ணா பல்கலைக்கழகம் துவங்கப்பட்டது. ஓகேவா? கல்வி முறையை கொண்டு வந்த பிறகு அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா 1978 எம்ஜிஆர் அவர்கள். 1980 பரம்பரையாக இருந்த கிராம ஊழிய முறை ஒழிக்கப்பட்டது. இந்த பட்டாமணியார்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கர்ணம், கிராம முன்சீஃப் போன்ற பதவிகளுக்கு ஒழிக்கப்பட்டு அதற்கு பதிலாக கிராம நிர்வாக அதிகாரிகள் விஓ, இப்ப நம்ம குரூப் 4 எக்ஸாம் எழுதி விஓ போவோம் இல்லையா, அதை உருவாக்குனதே யாரு? 1980 எம்ஜிஆர் அவர்கள் தான். 1980 இவரது ஆட்சி கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. 1980 நடைபெற்ற 7வது சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் முதல்வராக ஆனாரு. ஓகேவா? 1981 மதுரையில 5வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது யாரு அப்படின்னா 4வது அறிஞர் அண்ணா அவர்களால பண்ணுது. இப்ப 5வது யாராலன்னா எம்ஜிஆர்னால. அப்புறம் செப்டம்பர் 15 தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இப்ப இருக்கு இல்லைங்களா, அண்ணா பல்கலைக்கழகம். அதுக்கப்புறம் செப்டம்பர் 18 தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது யாரால அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களால. அதுக்கப்புறம் 1982 வில்லேஜ்ல, அதாவது நகரத்துல எல்லாத்துலயுமே என்னன்னா தமிழ்நாடு எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது இவர் தான். இவர் என்னென்ன யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிருக்காருன்னா அண்ணா யூனிவர்சிட்டி, தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம், கோவை பாரதியார் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டி 1985. அனைத்து யூனிவர்சிட்டியை உருவாக்குனது இவர் தான். ஸோ 1982 கோவையில் பாரதியார் பல்கலைக்கழகம், கொடைக்கானல்ல அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம், 1982 எம்ஜிஆர் இலவச சத்துணவு திட்டம் துவங்கினது. 83 கிருஷ்ணா நதியிலிருந்து குடிநீர் கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் ஏற்படுத்தினது. அப்புறம் 1983 கல்பாக்கம் அணுமின் நிலையம் முதல் பிரிவு திறக்கப்பட்டது. ஸோ 83 சிறு விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ 1987 எம்ஜிஆர் அமெரிக்கா, அதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பண்ண தேவையில்ல. 1987 டிசம்பர் 24 எம்ஜிஆர் உயிர் நீத்தார். இந்த இறந்த நாள் தெரியணும். ஓகேவா? டிசம்பர் 24. ஓகேவா? அதுக்கப்புறம் இடைக்கால சிஎம்ஆ ஜானகி அம்மையார் அவர்கள் 1988 வரைக்கும் ஜனவரி 7 அது வரைக்குமே தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாருன்னா எம்எல்சி தமிழ்நாட்டில இருந்து ஒழிச்சது இவர் தான். ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒப்புதலோட. அப்புறம் 1வது 9வது படிக்கிறவங்களுக்கு இலவச யூனிஃபார்ம் வழங்கினது. இப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் காலங்கள்ல இவ்வளவு நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டது. ஓகேவா? அதுக்கப்புறம் 1988 2 பிரிவா பிரிஞ்சு சேவல் அண்ட் புறான்னு நினைக்கிறேன். ஸோ 2 இதா பிரிஞ்சு ஜெயலலிதா அவர்களும் ஜானகி அவர்களும் 2 பிரிவா பிரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் அதுல ஜெயலலிதா வின் பண்ணி தான் கட்சியை அவங்க கைக்குள்ள கொண்டு வந்து
1991 96 வரைக்கும் அவங்க ஆட்சி நடந்தது. அதுக்கப்புறம் 2011 அவங்க ஆட்சி ஆரம்பிக்கப்பட்டு செம்மையா நடத்தினாங்க. சோ அது என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? 24/6/1991, 12/5/1996 இதுல சிஎம் ஆனது யாரு அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள். அஇஅதிமுகவுல 1988 பிளவு ஏற்பட்டு 1989 ஒன்றாக இணைஞ்சு திரும்பி யாரோட தலைமையில அதிமுக கட்சி ஆரம்பிச்சதுன்னா ஜெயலலிதா தலைமையில 1991 ஜூன் மாதத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது. ஓகேவா? ஜூன் 24. அதுக்கப்புறம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தின் முதலாவது பெண் முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் முதலமைச்சர் ஃபர்ஸ்ட் யாருன்னா ஜானகி. ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது யாரு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் கேட்டாங்கன்னா ஜெயலலிதா அவர்கள். ஓகேவா? தமிழகத்துல மதுக்கடைகளை மூடுவதற்கான உத்தரவுல கையெழுத்திட்டதும் இவங்கதான். 1992 அனைத்து மகளிர் காவல் நிலையம் தொடக்கமும் இவங்கதான். ஓகேவா? அதிக முறை 1990, 2001, 2002, 2011, 2015, 2016 ஏன்னா திரும்பி அவங்க இத்தனை வருஷம் அவங்க முதலமைச்சரா பதவி ஏற்றிருக்காங்க. அப்புறம் பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்கான 1992 தொட்டில் குழந்தை திட்டம் துவங்கப்பட்டது. அப்புறம் 1994 மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அமலுக்கு கொண்டு வந்தது. அப்புறம் 1995 8வது உலக தமிழ் மாநாடு தஞ்சையில ஏற்படுத்தியது. இது அனைத்துமே ஜெயலலிதா அவர்களால. ஸோ 1990 வரையிலையும் 2001 2006 வரையிலையும் ஜெயலலிதா தமிழக முதல்வராக ஃபுல் டைம் இருந்தாங்க. 2011 4வது முறை. அதுக்கப்புறம் அவங்க 2001 வாக்குல என்ன நடந்துச்சு அப்படின்னா கட்சியின் மேல ஒரு சில சொத்து குவிப்பு வழக்குனால பன்னீர்செல்வம் அப்பதான் ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட பொறுப்பை கொடுத்துட்டு 1 month 3 month 1 year அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியை பிடிச்சி திருப்பி அவங்கள்ட்ட முதலமைச்சரா பதவியேற்று வந்தாங்க. ஆக மொத்தம் அதிகமா முதலமைச்சர் ஆனதுல யாரு அப்படின்னா 1991 ஒரு தடவை, 2001 ஒரு 2வது தடவை, 2002 திருப்பி 3வது தடவை, 2011 4வது தடவை, 2015 ஆக முறை சிஎம் என்ற என்னன்னா அதிகமா சிஎம்ங்கிற ஒரு இதை வச்சிருக்காங்க அவங்க இப்பல இருந்து. அப்படின்னா 1991, 1996, அப்புறம் 2001, அப்புறம் 2002, அப்புறம் 2011, அப்புறம் 2016. ஓகேவா? பட் இதெல்லாம் 96 இதெல்லாம் 5 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு வருஷம் 2-3 மாசம் விட்டுட்டு இதெல்லாம் ஃபுல்லா ஆட்சி பண்ணியிருப்பாங்க. 2016 இடையிலேயே இறந்துருவாங்க. அதிக முறை சிஎம்ஆ இருந்தது, ஓத் அண்ட் அஃபர்மேஷன் எடுத்தது இவங்க தான். ஓகே. அப்புறம் காவிரி நதிநீர் பிரச்சனை இடைக்கு அந்த தீர்வை கொண்டு வந்ததும், காவிரி நடுவர் மன்றம் அமைச்சதும், 205 டிஎம்சி தண்ணி அனுப்பணும்னு சொன்னதும் இவங்க தான். அப்புறம் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் 1992 நடைமுறைக்கு வந்தது. ஸோ இவ்வளவும் மே 2001 நடைபெற்ற 12வது சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மே 14 அன்று ஜெயலலிதா 2வது முறையாக தமிழக முதலமைச்சராக பதவியேற்றாங்க 1999. ஓகேவா? அதுக்கப்புறம் இவங்க எதுக்காக உள்ள போனாங்கன்னா டான்சி வழக்கை விசாரித்து சென்னை உயர்நீதிமன்றம் டிசம்பர் 4 2001 ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்ட தண்டனைக்காக அவங்களோட பதவி நீக்கப்பட்டது. அப்பதான் பன்னீர்செல்வம் உள்ள வந்தாரு. ஓகேவா? அதன் பிறகு ஜெயலலிதா 2002 பிப்ரவரி 21 ஆண்டிப்பட்டி தொகுதியில போட்டிட்டு வெற்றி பெற்று திரும்ப ஆட்சியை பிடிச்சாங்க. அப்புறம் 2002 மார்ச் 2 ஜெயலலிதா 3வது முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார். 2002 மார்ச் 23 கோயில்களில் அன்னதான திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இப்பெல்லாம் கோயில் அன்னதானம் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? அதுல ஆரம்பிக்கப்பட்டது எப்ப அப்படின்னா 2002. அப்புறம் 2002 அனைவருக்கும் கல்வி திட்டம் தொடங்கப்பட்டது. ஆசிரியர் பயிற்சி சேர்க்கைக்கு ஒற்றை சாளர முறை அறிமுகப்படுத்தப்பட்டதும் இவங்க தான். அப்புறம் தமிழ்நாட்டு திறந்தநிலை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கப்பட்டதும் இவங்க தான். ஸோ அப்புறம் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு புகையிலை பொருட்கள் விற்கக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தை போட்டது இவங்க தான். இதெல்லாம் தமிழ்நாடோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஓகேவா? அப்புறம் 2004 அக்டோபர் 18 கூடுதல் டிஜிபி விஜயகுமார் தலைமையிலான பட்டுப்பூச்சி கூடு ஆபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை கொன்னாங்க? வீரப்பன் அவர்களை கொன்னது. இதெல்லாம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல வராது. அப்புறம் 14வது சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் ஜெயலலிதா ஜெயிச்சாங்க.
அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் வந்துச்சு பாத்தீங்கன்னா, இலவச அரிசி வழங்கும் திட்டம், தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம், இலவச மிக்சி கிரைண்டரு மின் விசிறி வழங்கும் திட்டம், இலவச கால்நடை வழங்குற திட்டம், மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்குற திட்டம், முதியோர்களின் மாதாந்திர ஓய்வூதியம் 1000 ரூபாய், அது போன்ற பல திட்டங்களை யார் அவர்கள் இது பண்ணாங்கன்னா ஜெயலலிதா அவர்கள். ஓகேவா? ஜெயலலிதாவுக்கு மறைவுக்கு பிந்தைய ஆட்சி காலங்கள் யார் வந்ததுன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 2016 டிசம்பர்ல ஜெயலலிதா மறைவு. ஓகேவா? 5 டிசம்பர் 2016 அன்று மறைந்தார். கட்சிக்கும் அரசுக்கும் பெரிய அரசியல் அதெல்லாம் ஓகே. அப்புறம் ஓ பன்னீர்செல்வம் எப்ப முதலமைச்சரா இருந்தாங்க அப்படின்னா இடைக்கால முதல்வரா. ஜெயலலிதா மறைவுக்கு பின் ஓ பன்னீர்செல்வம் 3வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார். ஓகேவா? எடப்பாடி பழனிசாமி எப்ப வந்தார்னா 2017 பிப்ரவரி மாதம் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பதவியேற்றார். இணை தலைமை அமைப்பு. ஓகேவா? அவருக்கு அந்த இது கொடுத்தாங்க. அப்புறம் அந்த கட்சியிலேருந்து சசிகலா மற்றும் தினகரன் வெளியில போய் என்ன அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. அமமுகன்னு சொல்லுவாங்க இல்லையா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமா. அப்புறம் இபிஎஸ் ஆட்சிக்கு காலம் 2017 2021 வரைக்கும். இவர் வந்த பிறகு விவசாய நலத்திட்டங்கள், உழவர் அலை மொபைல் ஆப்ஸ், ஓகேவா, உழவர் அலைபேசி, அப்புறம் பாசன திட்டங்கள், விவசாயிகளுக்கு நேரடி நிவாரண தொகை வழங்குறதுக்காக அந்த ஆப்பை ஓபன் பண்ணது. கல்வி திட்டங்கள், இலவச லேப்டாப் திரும்பி வழங்க ஆரம்பிச்சாங்க. அரசு பள்ளிகள்ல ஸ்மார்ட் கிளாஸ் அறிமுகம். அப்புறம் அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், அம்மா குடிநீர் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது அந்த காலங்களிலே தான். ஓகேவா? பெண்கள் நலத்திட்டங்கள், திருமண நிதி உதவி தொகை, அப்புறம் தங்க நாணயம், அப்புறம் பெண்களுக்கான சுய உதவி குழுக்கான கடன் சலுகை ஆரம்பிச்சது. சுகாதாரத்துல என்னன்னா அம்மா ஆரோக்கிய திட்டங்கள், COVID-19 காலகட்டத்துல அந்த ரெமிடி மெஷர்ஸ் எல்லாம் எடுத்தது. அரசு மருத்துவங்கள்ல இலவச சிகிச்சை அளிச்சது. அப்புறம் அடிப்படை வசதிகள்னா சாலை, பாலம், இதெல்லாமே வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தான் வருது. ஓகேவா? இது எல்லாமே பண்றதுதான். சேலை சென்னை எக்ஸ்பிரஸ் திட்டம், அப்புறம் சிறப்பு திட்டங்கள்லாம் என்னன்னா கால்நடை பாசனம், அப்புறம் குளம் புதுப்பித்தல் திட்டம், இது அனைத்துமே எடப்பாடி பழனிசாமி. அப்புறம் அம்மா உணவகம், குடிநீர், வீடு வசதி திட்டம், இது எல்லாமே சொல்லிட்டேன். ஓகேவா? 2020 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி அவர்கள் தோத்து போய் டிஎம்கே ஸ்டாலின் அவர்கள் வந்தாங்க. ஸோ இன்னும் வந்து காங்கிரஸ் பத்தி, அதாவது காமராஜ் பத்தி சொல்லணும், அதுக்கு முன்னாடி நீதி கட்சியை பத்தி சொல்லணும். இதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஓகேவா? கிளியரா? இந்த பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துட்றேன். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ரொம்ப ஃபாஸ்டா போறேனா? ஏன்னா இன்னும் 30 நாள் தான் இருக்கு. இதுவே எனக்கு ரொம்ப ஸ்லோன்னு தோணுது. ஓகே, கிளியர். தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.